அன்பிறை மக்களை, நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 1 to 15 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 to 15 வரை. இன்றைக்கான இந்த இறைவார்த்தை பகிர்வினுடைய இந்த பிரேயர் மீட்டிங்கான தலைப்பு என்னன்னா, ஆண்டவர் தரும் பயிற்சியும் ஆற்றலும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தரும் பயிற்சியும் ஆற்றலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரமுயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற அந்த பயிற்சியும் அவர் தருகிற ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் இந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 1 to 15 வரை ஏராளமான வாழ்க்கைக்குரிய பயிற்சியை இயேசு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில வலுவற்ற நமக்கு, ஆற்றல் இல்லாத நமக்கு நிறைய ஆற்றலை அந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் பொதிந்து வைத்திருக்கிறார். இறைவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அப்புறம் என்னது? ஆற்றலானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 to 15 வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு தரக்கூடிய பயிற்சி, அந்த வார்த்தை நமக்கு தரக்கூடிய ஆற்றல் என்ன என்பதை ஒவ்வொரு வசனமாக இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது என்ன நிகழ்வுன்னு நமக்கு நல்லா தெரியும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்த ஒரு நிகழ்வு, ஒரு அற்புதம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னா மேலோட்டமான ஒரு காரியம் இருக்கும். நம்ம புல்லு மேய்கிற மாதிரி மேல் புல்லு மட்டுமே மேய்ஞ்சா ஆண்டவர் ஒரு மெஜிஷியனை போல, ஒரு மிரக்கல் ஒர்க்கரை போல நம்ம பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் செய்த எந்த புதுமையாக இருந்தாலும் ஆழமான ஒரு பாடத்தையும் ஆண்டவர் அந்த புதுமையின் வழியாக நற்செய்தியில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஆழமான காரியம் என்ன? மேலோட்டமாக ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்து கொடுத்தார், வயிற்று பசியை அவர் போக்கினார். ஆழமான காரியம் என்ன தெரியுமா? இந்த அற்புதத்தின் வழியாக அவர் ஒரு நாள் நற்கருணை உணவாக மாறப்போகிறார் என்பதுதான். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய நமக்கு உணவாக மாறப்போகிறார். அது என்ன உணவு? பயிற்சியை கொடுக்கிற உணவு. அது என்ன உணவு? ஆற்றலை கொடுக்கிற உணவு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அந்த கடலுடைய பெயர் என்ன? திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. நற்செய்தி பகுதியில் எங்கெங்கெல்லாம் கடல் என்று வருகிறதோ, கடல் அதோடு தொடர்பு இயேசு என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சாத்தானின் மீது அதிகாரம் கொண்டவர் என்று பொருள்படும். பிரைஸ் தி லார்ட். கடல் என்பது கடலுக்குள்ளாக சாத்தான் இருக்கிறான் என்கின்ற ஒரு எண்ணம் இஸ்ராயல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு இருந்தது. அப்போ ஆண்டவர் அந்த கடல் மீது பயணித்தார் அப்படின்னாலும் சரி, அல்லது நாம் காற்றும் கடலும், நமக்கு சீடர்கள் இந்த பயணித்த அந்த படகுல ஞாபகம் இருக்கா? அவர் காற்றையும் கடலையும் கடந்து கொண்டார். பேரலை வந்த பொழுது அதை அவர் கண்டித்தார் என்றாலும் சரி, அல்லது பேதுரு கடல்ல விழுந்து தத்தளிக்கிறாரு, அப்போ இயேசு கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு அந்த விவிலிய பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே இயேசு கடல் என்கின்ற பகுதி எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு தீமையின் மீது, சாத்தானின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் லகியோன் பிடித்த ஒரு மனிதனை விரட்டுறார். லகியோன், நாங்கள் பலர் என்ற பேயை ஆண்டவர் விரட்டுறார், இயேசு விரட்டுறார். அவங்க கெஞ்சி கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஓட்டுவதாக இருந்தால் அந்த பன்றிகளுக்குள்ளாக எங்களை அனுப்பிவிடும். ஆண்டவர் ஓட்டுறார். ஏறக்குறைய எத்தனை பேய்? 2000 லகியோன் பலர். செங்குத்து பாறையிலிருந்து எங்க விழுந்துச்சு? கடலில் விழுந்து மடிந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் தருகின்ற பயிற்சி, ஆண்டவர் தருகின்ற ஆற்றல் நமக்கு இன்றைக்கு இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக தரக்கூடிய பாடம் என்னன்னா, ஆற்றல் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மிதித்து போடுவார். ஆண்டவர் சாத்தானின் ஆற்றலை ஒழித்து தன்னுடைய ஆற்றலினால்
அவர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எனவே அந்த கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அந்த கடலின் பெயர் திபேரிய கடல். அப்ப இந்த புதுமையினுடைய தொடக்கமே எதுவாக அமைந்திருக்கிறது அப்படின்னா, தீமையின் மீது ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமை என்கின்ற கடலுக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தில் கடன் என்கின்ற ஒரு கடல் இருக்கலாம், நோய் என்கின்ற ஒரு கடல் இருக்கலாம், குடும்பத்தில் சண்டைன்ற ஒரு கடல் இருக்கலாம், கோர்ட்டு கேஸு வழக்கு கடல் இருக்கலாம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பில்லி சுனிய மாந்திரிக கட்டுகள் என்கின்ற கடல் இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவனுக்கு மனைவிக்கு புரிந்து கொள்ளாமை இருக்கலாம். இந்த கடல்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தினால் அவர் விரட்டி அடிக்க போகிறார். அவர் அதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை ரெண்டு காரியங்களால உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தார் தன்னுடைய வல்லமையை தான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு. அதில் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வார்த்தை, இன்னொன்று அவருடைய அதிசயங்கள், அவருடைய செயல்கள், அற்புதங்கள். பிரைஸ் தி லார்ட். இதை வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் அநேகரை தன் பக்கம் ஈர்த்தார், இன்றைக்கும் ஈர்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது. அவர் நம் வாழ்விலே செயல்படக்கூடிய அந்த காரியம் நமக்கு அபிஷேகத்தை தரவல்லது. இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த நற்செய்தியில நமக்கு வாசிக்க கேட்டோம், உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள மாதிரி அற்புதங்களை கண்டதனால ஆண்டவர் ஒரு மெஜிஷியனை போல, ஒரு மிரக்கல் ஒர்க்கரை போல பார்த்து நாம் வரோம், ஆண்டவரிடத்தில் வரோம். இன்னொரு வகையான மக்கள் உண்டு, அற்புத அதிசயம்லாம் இல்லை ஃபாதர், என் ஆண்டவருக்கு என் அன்பை நான் வெளிப்படுத்தணும், ஆன்மீகத்தில் இன்னும் ஆழப்படணும், அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நற்செய்தி பகுதிக்கு முன்பாக யோவான் நற்செய்தியில் 3 அற்புதத்தை செஞ்சார். அந்த 3 அற்புதத்தை பார்த்து தான் பெரும் திரளான மக்கள் இப்போ இயேசுவை பார்க்க வந்தாங்க. முதல் புதுமை யோவான் நற்செய்தியில் 2வது அதிகாரம் 1லிருந்து 12 வரையிலும் பார்க்கிற கானாவூர் திருமண நிகழ்வு. ஒரு இல்லற வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய முதல் புதுமையை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, நாம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்று உணர்ந்து கொள்றாங்க. கானாவூர் திருமண நிகழ்விலையும் நம்ம பார்க்கிறோம், இயேசு செய்த முதல் அற்புதம் கானாவூரிலே நடைபெற்றது. அதன் வழியாக கடவுள் தன் மாட்சியை வெளிப்படுத்தினார்னு பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கடவுள் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். அப்போ அந்த புதுமையை மக்கள் கண்டாங்க. ஒரு இல்லற வாழ்க்கை ஒரு சுப வைபவம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அன்னை மரியாள் இருக்கிறாங்க, திரு தூதர்கள் இருக்கிறாங்க, இயேசு ஒரு அற்புதத்தை புரிகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திற்கான ஆசிரையும் பயிற்சியையும் ஆற்றலையும் உங்க வாழ்க்கையில குறைவாக இருக்கிற திராட்சை ரசங்க குறைவா இருந்துச்சு, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது குறையாக இருக்கிறதோ அந்த குறையை நீக்க ஆண்டவர் இந்த வேளையில உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அப்ப ஆசீர்வாதமே குடும்பத்தின் மேலதான் ஆண்டவர் பொழிகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் குடும்பங்களின் மீது எவ்வளவு அக்கறையா இருக்கிறாரு பார்த்தீங்களா? இல்லற வாழ்க்கையின் மீது ஆண்டவர் அவ்வளவு அக்கறையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் சின்ன வயசுல சாமியாரா போகணும், சிஸ்டரா போகணும்னு நினைச்சிங்க, கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர்லாம் டயலாக் சொல்லுவாங்க, ஏன்னா சின்ன வயசுலேயே கூப்பிட்டாங்க அப்பா அம்மா அனுப்பல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சின்ன வயசுல வாடா சாமியாரா போடா, வாமா போ, சிஸ்டரா போ வற்புறுத்தி இருப்பாங்க. அப்பெல்லாம் போக மாட்டாங்க. என்னன்னா இழிச்ச வாயன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பேசுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அடி உத வாங்கினதுக்கு அப்புறமா பேசாம உங்களை மாதிரி ஒரு சாமியாரா போயிருக்கலாம் போல இருக்குது, ஃபாதர் தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில, கன்னியாஸ்திரியா போயிருக்கலாம் போல இருக்குது, காலம் கடந்த பிறகு யோசிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட்.
காலம் கடந்த பிறகு யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா நமக்கு சொல்கிறாரு, இல்லறமோ துறவரமோ ரெண்டுத்தையும் நான் தான் ஏன் உருவாக்கினேன். இங்கே நின்றுட்டு இருக்கிற இந்த குருத்துவம், இந்த துறவரம் அங்கே இருக்கக்கூடிய இல்லறம் இல்லை அப்படின்னா இது வந்திருக்குமா? அப்போ ஆண்டவர் தன்னுடைய முதல் புதுமையை, ஒரு பயிற்சியை, ஒரு ஆற்றலை எங்கே கொடுத்தாரு அப்படின்னா குடும்பத்தில் கொடுத்தாரு. யோவான் நற்செய்தியின் பிரகாரம் இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் அந்த ஆற்றலை பொழிகிறார்னு முதல்ல நீங்கள் நினைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. ரெண்டாவது புதுமையை நாம பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 43 54 வரையிலும் அரச அலுவலருடைய மகனை ஆண்டவர் குணப்படுத்துறார். அந்த அரச அலுவலர் ஒரு யூதர், ஆனால் ரொம்ப டிஃபரெண்டானவர், ரொம்ப யூனிக்கானவர், தனித்துவமானவர். மற்ற யூதர்களை போல இல்லை. மற்ற யூதர்கள்லாம் இயேசுவை எதிர்த்து நின்னான். ஆனால் இந்த யூதர் மறைமுகமாக இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் அவர் கவலைப்படாமல் ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா, இயேசுவே, என் மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான், நீர் வந்து அவனை சுகப்படுத்தும்னு கெஞ்சி கேட்குறார். இயேசு சொல்கிறாரு, நீர் போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான். இவர் அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனால் இவர் வெறும் வார்த்தையால் வடை சொல்கிறாரா? சொல்கிறார், நீர் போம், அவன் பிழைத்துக் கொள்வான். என்னடா இது, நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற இவர் வெறும் வார்த்தையை சொல்கிறார். நாமளாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்போம், பாரு வாயிலே வடை சுடுவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். ஆனால் இந்த அரசு அலுவலர் என்ன செஞ்சார்? வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்துருச்சு, நம்பிக்கையோடு போனார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. அந்த வார்த்தை அவனுக்கு சுகத்தை கொடுத்தது. எவ்வளவு தூரம்? 24 மணி நேரத்திற்கும் மேலே அந்த அரசு அலுவலர் நடந்து வந்திருக்கிறார். நடந்து வந்து இயேசுவை பார்க்க வந்திருக்கிறார். அதனால தான் எப்பொழுது நோய் நீங்கியது? நேற்று பிற்பகல் 1 மணிக்கு. ரிஸ்க் எடுத்தாரு பார்த்தீங்களா? ரிஸ்க் எடுத்து போறாரு. அவரை நீங்க போங்கன்னிட்டாரு. இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை வச்சுட்டு போனார். பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடந்துச்சு. கானாவூர் திருமண அந்த வீட்டில் ஒரு அதிசயம். தனித்துவமாக வாழ்ந்த இயேசுவின் வார்த்தையை நம்பி அவர் சொல்லிட்டாரு, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க, என் பையன் பழச்சிக்குவான்னு சொல்லி போன அந்த அரசு அலுவலருடைய மகன் சுகமடைந்தான். மூன்றாவது அற்புதம் யோவான் நற்செய்தி 5ஆவது அதிகாரம் 1 9 வரை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பெத்சதா என்கின்ற ஒரு குளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெத்சதா என்கின்ற அந்த ஒரு குளத்தில் 38 ஆண்டுகளாய், ஒரு வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் இல்லை, 38 வருஷமா பெத்சதா என்கின்ற குளத்தில் நடக்க முடியாமல் உயிர் ஊசலாடிக்கிட்டு, ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு வெந்து நொந்து அந்த குளத்தின் அருகிலே ஒருத்தன் படுத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்கும். தூதர் அவ்வப்பொழுது இறங்கி வந்து அந்த பெத்சதா குளத்தை கலக்கி விடுவார். கலக்கி விட்டதுக்கு அப்புறம் எந்த நோயாளி முதல்ல இறங்குறானோ அவன் சுகமடைஞ்சிருவான்ற நம்பிக்கை இருந்துச்சு. இந்த மகனை 38 ஆண்டுகளாக அவன் அங்கே தான் படுத்திருக்கிறான். ஆனால் ஒரு தடவை கூட அவனை இறக்கி விடுவதற்கு யாருமே இல்லை. அவனாலேயும் இறங்க முடியல. 38 வருஷத்துக்கு அப்புறமா இயேசு அங்கே வருகிறார். இறங்கெல்லாம் சொல்லலை, உன் படுக்கையை சரி செய்து கொண்டு நீ போன்றாரு. அவன் எழுந்து படுக்கையை சரி செய்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான். பாருங்க, இன்றைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கூட நீண்டதொரு போராட்டம் இருக்குதா? இந்த மகனை போல 38 வருஷமா, 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கையை நீ சரி செய். அதன் பொருள் என்ன? நீ எதை துன்பம்னு நினைக்கிறியோ, நீ எது மரண படுக்கைன்னு நினைக்கிறியோ, நீ எது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியோ, அதை சரி செய்ய நீ நான் சொல்றதை கேளு. பிரைஸ் தி லார்ட். உன்னை என்னிடத்தில் அர்ப்பணித்திடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. அன்பிற்குரியவர்கள், இந்த 3 புதுமையை பார்த்துட்டு தான் மக்கள் என்ன செஞ்சாங்களாம்? இயேசுவை பெரும் திரளாக பின்பற்றினார்கள். இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், ஆண்டவர் கடல் சாத்தானின் மீது அதிகாரம்னு பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவர் குடும்பங்களின் மீது அவ்வளவு பிரியமாக இருக்கிறார். குடும்பத்தில் அற்புதம், அதிசயத்தையும் ஆற்றலையும் பயிற்சியையும் விடுதலையையும் கொடுப்பது தான்
இந்த இயேசுவினுடைய முதன்மையான காரியமாக இருக்கிறது. அந்த காரியங்களை உணர்ந்த மக்கள் தான் இயேசு கிட்ட போனாங்க. இப்போ அவர்களுக்கு அந்த இயேசு கொடுத்த பயிற்சிகள், அந்த மக்களுக்கு, ஆற்றல் இழந்த மக்களுக்கு அவர் கொடுத்த ஆற்றல் என்ன? வாசிக்க கேட்போம். 3வது வசனம், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சாதாரண ஒரு செயலா தெரியலாம். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசு தம் சீடரோடு மலை மீது ஏறி அமர்ந்தார். அன்பானவர்களே, இயேசு அமர்ந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நற்கருணையோடு தொடர்புடைய நிகழ்வாக தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 14வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். எதுக்கு? நற்கருணையை உருவாக்க. நேரமானதும் திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மாலை வேளையானதும் அவர் 12வரோடும் பந்தியில் அமர்ந்தார். எதுக்கு? நற்கருணை உணவை உருவாக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், இயேசு மலை மீது ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். அப்படின்னா அதனுடைய பொருள், கல்வாரி மலையில் பலியாக போகிற இயேசு நமக்கு நற்கருணையாக மாறப்போகிறார் என்பதை ஆண்டவர் முன்குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நற்கருணையை குறித்த ஒரு பயிற்சியை ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுத்தார், இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு மலை மீது ஏறி அமர்ந்தார். அந்த மலை, கல்வாரி மலையில் இயேசு தன்னுடைய அந்த உடலையும் இரத்தத்தையும் அவர் முழுவதுமாக இழந்ததனால நற்கருணையா அவர் மாறினார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த திருப்பீடம் தான் உங்க பங்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய பலிபீடம் தான், திருப்பலிக்கு பயன்படுத்துகிற அந்த பலிபீடம் தான் கல்வாரி மலை. அந்த மலையில இயேசு ஒவ்வொரு திருப்பலியிலுமே வீற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நற்கருணையில் இயேசு இருக்கிறாரு, அது உண்மைதான். இந்த நற்கருணை பேழையில் நாம் வைக்கும் பொழுது ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிறார், அது உண்மைதான். அதே வேளையில் இந்த திருப்பீடம் ரெக்டாங்குலராக இருக்கு இல்லையா, இந்த திருப்பீடம், உங்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருப்பீடம் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அது கல்வாரி மலையை குறிப்பிடுகிறது. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கல்வாரி மலையை குறிப்பிடுகிறது. இதில் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னன்னா, அவர் திருத்தூதர்களோடு அமர்ந்தார். இன்றைக்கு இந்த திருத்தூதர்கள் யாரு? நற்கருணையை உருவாக்க அபிஷேகிக்கப்பட்ட குருக்கள். குருக்கள் அப்படின்னா இந்த குரு மட்டும் கிடையாது, எல்லாருமே குருக்கள். நீங்களும் குருக்கள் தான். எத்தனை வகை குருத்துவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்? எத்தனை வகை குருத்துவம்? பொது குருத்துவம், பணி குருத்துவம். பொது குருத்துவம் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாம் குருத்துவம் தான், எல்லாரும் குருக்கள் தான். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற எல்லாருமே குருக்கள் தான். அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாரும் குருக்கள் தான். அன்றைக்கு திருத்தூதர்களோட இயேசு மலை மீது ஏறி அமர்ந்தார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு பலி பீடமாகிய இந்த பீடத்தில் இயேசு அமருகிற பொழுது குருக்கள் ஆகிய நாம் அமரக்கூடிய ஒரு வழிபாட்டைத்தான் திருப்பலி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நேரடியாக நமக்கு ஒரு வழிபாட்டை, உயிருள்ள வழிபாட்டை கொடுத்திருக்கிறார். அதில் தாங்க நமக்கு பயிற்சியும் கிடைக்கும், அதில் தாங்க நமக்கு ஆற்றலும் கிடைக்கும், வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றல். அப்போ இந்த மலைக்கு நம்ம ஏற பழகணும், மலை ஏறணும். நம்ம ஆளுங்க நிறைய பேர் மலை ஏறுவாங்க. ஏறுறாங்களா? மலை ஏறுறாங்களா? கொடி ஏறும்போது மலை ஏறுவாங்க. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நிறைய இடங்களில் தான் நடக்குது, ஆனால் சமீபத்தில் வந்தது தானே நம்ம சொல்லுவோம். கொடியை உயர ஏற 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 இவன் மலை ஏறுறான். அதுக்கு முன்னாடியே போட்டுட்டான். டே கயிறை விடுறா, நான் விட மாட்டேன், பாட்டு முடிகிற வரைக்கும் பொறுமையாக தான் ஏற்றணும் நீ அப்படின்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, வருஷத்தில் 40 நாள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறான். கறி சாப்பிட மாட்டேங்கிறான், கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கிறான், பொண்டாட்டி கிட்ட சண்டை கிடையாது, தண்ணி அடி கிடையாது. பயணிக்கிறான், வேளாங்கண்ணிக்கு பயணிக்கிறான்,
போகும்போதே காரைக்காலில் வாங்கிக்கிட்டு அங்கே வேளாங்கண்ணி மாதா கொடி ஏறுதோ இல்லையோ இவன் மலை ஏறுறான். இந்த மலையை ஆண்டவர் ஏற சொல்லலைங்க, கல்வாரி மலையில் நாம் ஏறணும், இயேசுவோடு நாம் ஏறணும். அப்படி ஏறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உயிருள்ள ஒரு வழிபாடு தான் திருப்பலி என்கின்ற ஒரு வழிபாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ரகசியம், இது பயிற்சி. பெந்தகோஸ்தேக்காரன் நடத்துகிற பிரேயர் மீட்டிங் இல்லை, சும்மா அதிசயம் அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே, அது இல்லை. கூட்டம் கூட்டமா ஏன் சபைக்கு வா, உன் கத்தோலிக்க திருச்சபை வேஸ்ட், உன்னுடைய குருக்கள்லாம் என்ன போதிக்கிறாங்க, திருப்பலியில் என்ன வல்லமை இருக்குது, அதெல்லாம் போரிங், சிலை வழிபாடு செய்கிறீங்க, இதெல்லாம் தப்பு தப்பா சொல்லி இன்றைக்கு நடத்தப்படுகிற ஏராளமான மக்களை கூட்டி சேர்க்கிற, மந்தையை திருடுகிற ஆயர்களால் கூட்டப்படுகிற கூட்டம் அல்ல தெய்வீக திருப்பலி. நம் ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில பீடத்தில் அவரே பலியாக இருக்கிறார், அவரே பலி பொருளாக இருக்கிறார். அவரோடு திருத்தூதர்கள் ஏறி அமர்ந்ததை போல கத்தோலிக்கர்கள் நாம் வாழ்க்கையில பயிற்சி பெறணும். ஆற்றல் இழந்திருக்கிற நமக்கு, வலுவிழந்திருக்கிற நமக்கு, வேதனையிலையும் துக்கத்திலையும் இருக்கிற நமக்கு பயிற்சி வேணும், ஆற்றல் வேணும்னு சொன்னா நம்ம மலை மீது ஏறணும், பலிபீடத்தை நாம் சந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 4வது வசனம். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. 5. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வதற்கான அந்த சூழல் என்ன அப்படின்னா, பாஸ்கா விழா நெருங்கி வர இருக்கிறது. அவங்க பழைய ஏற்பாட்டில் கொண்டாடின அந்த பாஸ்கா, சடங்கு முறையில் கொண்டாடப்பட்ட அந்த பாஸ்கா, அதை ஆண்டவர் கொண்டாட எருசலேமுக்கு சென்றார். ஆனால் அதைவிட மேலான ஒரு புதிய பாஸ்காவை ஆண்டவர் கொண்டாடுவதற்காக அந்த இடத்துல இந்த அற்புதத்தை செய்கின்றார். அதான் சூழல். பிரைஸ் தி லார்ட். புதிய பாஸ்கா, ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுக்க போகிறார். தன்னை இந்த உலகத்திற்கு வாழ்வு தருகிற உணவாக, வெற்றிக்கான, பயிற்சிக்கான, ஆற்றலுக்கான ரகசியமாக, ஒரு கருவியாக ஆண்டவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாஸ்காவிற்காக ஆண்டவர் காத்து கிடக்கிறார். அப்போ வசனம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். நிமிர்ந்து பார்த்தல், நிமிர்ந்து பார்த்தல். இயேசு மலை மீது ஏறி அமர்ந்தார். இப்பொழுது அவர் நிமிர்ந்து பார்க்கிறார். பெரும் திரளாய் வருவதை கண்ட வந்த மக்களை ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்தில், எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். பெரும் திரளான மக்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருப்பலி பூசையினுடைய வல்லமையை ஆண்டவர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வழிபாடு ஏதோ இண்டிபெண்ட்டாக ஒருத்தர் நடத்துறது இல்லை, சாமியாரை மட்டும் கொண்டாடுறது இல்லை, அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டாடக்கூடிய ஒரு வழிபாடு இல்லை நம்முடைய வழிபாடு. மாறாக அது கம்யூனிட்டி வழிபாடு, கம்யூனிட்டி வர்ஷிப். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குடும்பமாக நாம் இணைந்து, சமூகமாக நாம் இணைந்து, கடவுளின் ஒரு பிள்ளைகளாக, குடும்பத்தினராக கொண்டாடக்கூடிய ஒன்றை ஆண்டவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். திருப்பலியில் அதான் நடக்குது. ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்க என்ன காரணம்? மக்கள் பெரும் திரளா வந்தாங்க. இன்றைக்கு திருப்பலியில பெரும் திரளாக வரக்கூடிய மக்களை ஆண்டவர் கண்ணோக்குவார். நீங்க பெரும் திரளா போறீங்களான்னு யோசிங்க. வீட்டில் 5 பேர் இருக்கிற பொழுது ஒருத்தர் மட்டும் நீங்க போறீங்க அப்படின்னா, மீதி 4 பேர் போகல அப்படின்னா எப்படி ஆண்டவர் உங்களை கண்ணோக்குவார்? பெரும் திரளா இருக்கிற மக்களை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக உணர்ந்து கொள்ளக்கூடிய, நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், திருப்பலியை விட வேறு வல்லமையான ஒரு வழிபாடு இல்லை என்பதை உணர்ந்துட்டா அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரமத சகோதரர்கள் கூட
ஜபத்துக்கு வரும்போது, வேதனையோடு இருக்கும்போது நம்ம என்னதான் ஜெபிச்சு ஒரு சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் அவர்கள் வருகிற பொழுது நான் சொல்கிறது என்ன தெரியுமா? எங்கள் மதத்தில், குறிப்பாக இந்த கத்தோலிக்க திருச்சபையில் திருப்பலின்னு ஒன்று இருக்குமா, அதான் எங்களுடைய வழிபாடு, உச்சபட்ச வழிபாடு திருப்பலி, நற்கருணை பிரசன்னம், ஆராதனை இதெல்லாம் உண்டு. ஒரு திருப்பலி ஒப்பு கொடுங்க, உங்கள் கஷ்டம்லாம் தீரும். சிம்பிளாக யோசித்து ஜபம் பண்ணி சொல்கிறது இதுதான். அவர்கள் திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள், ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் கத்தோலிக்கர்களாகிய நாம் மலை மீது இயேசுவோட ஏறி அமர நமக்கு நேரம் இல்லை. பெரும் திரளா நாம் குடும்பத்தோட திருப்பலிக்கு போகிறதுக்கு நமக்கு மனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் ஆண்டவர் இயேசு பலியானார் இல்லையா? பெரும் திரளான மக்கள், மொத்த அண்ட சராசரமே விடுதலையை பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவர் இயேசு ஒருவர் பலியானாரே. அவர் இன்றைக்கு உன் குடும்பம் கூட்டமாக வருமா? குடும்பத்தோட என் பிள்ளைங்களுடைய இந்த குடும்பம் வருமா? என்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு போகுமா இந்த குடும்பம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பியமாக இணைஞ்சு வருவாங்களா? பங்கு பேரவையில் இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்களா? எதிர்பார்க்கிறார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா என்னை வழிபட வருவார்களா? அப்படி போனாதான் ஆண்டவர் நிமிர்ந்து பார்ப்பார். இயேசுவுக்கே புகழ். வாசிங்க 5வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்து, மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பிலிப்பு கிட்ட கேட்கிறார், இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம்? ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆனால் பிலிப்பு கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா அவர் நம்முடைய உதவியை ஒத்துழைப்பை அவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம ஒத்துழைக்காம அங்க அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை. எத்தனை பேர் காது கிழிய சொல்றோம், ஜப கூட்டத்துக்கு வாங்க விடுதலை கிடைக்கும். முடியாது ஃபாதர். சரி, வேற ஒரு மாற்று நாளை குறியுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்க, குடும்பமா ஒரு தியான மடத்துக்கு போகணும்னு சொல்லி. முடியாது ஃபாதர், லீவ் எல்லாம் தொடர்ந்து கிடைக்காது ஃபாதர். நோட்டீஸ் அடிச்சு வாட்ஸ்அப்பில் போட்டு டிவிலெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து வாங்க 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 வாங்கன்னு. இதில் என்ன ரொம்ப எங்களை போல குருக்கள் எங்களுக்கு இருக்கிற வலியும் வேதனையும் என்ன தெரியுமா? நிறைய மக்கள் வருவாங்க, ஆனால் அந்த ப்ரேயர் கான்டாக்ட்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு சிலர் ரெகுலராக கால் பண்ணி அவங்க குடும்ப கஷ்டத்தை சொல்லி வேதனையை சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி, அவங்களுக்காக நான் சொல்கிறேன், அவங்களுக்காக இந்த திவ்ய நற்கரணைக்கு முன்னாடி சாமியாருங்க நாங்கள் மணிக்கணக்காக உக்காந்து ஜெபிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நிறைய பிள்ளைங்க நாங்கள் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. சாமியார் ஜெபிப்பார், நீ வீட்லேயே உக்காந்துட்டு இருப்ப, இல்லை வேலை சாக்கு சொல்லி உக்காந்துட்டு இருப்ப. உன் பணம், உன் சம்பாத்தியம், உன் வேலை, உன் குடும்பம், உன் வசதி வாய்ப்பு, காரு பங்களா, இதுலயே உன் நினப்பு இருக்கும். சாமியார் உனக்கு ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பெரும் திரளா நீ எப்போ வர போற? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரோட நம்மிடமிருந்து ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார். நாம ஒத்துழைக்கல அப்படின்னா அவர் எப்படி செய்ய முடியும்? அவர் எப்படி அற்புதத்தை புரிய முடியும்? அன்பு பிள்ளைகளை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரோடு ஒத்துழைக்கிற பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா இது பத்தாது. நான் நல்லா ஜெபிக்கக்கூடியவன், அந்நிய பாஷை பேசக்கூடியவன், பைபிளை நல்லா தியானிக்கக்கூடியவன், 4 பேருக்கு நான் பிரசங்க வைக்கக்கூடிய லே பிரீச்சரு, இதெல்லாம் சரிதான். சாமியார் நானும் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதான் நான் சொன்னேன், நம்முடைய கத்தோலிக்க வழிபாடு எல்லாமே தனிப்பட்ட ஒரு நபரினுடைய வழிபாடு அல்லவே அல்ல. ஏன்னா மையமாக இருப்பது இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவர் தான். அப்ப இவரை மையமா வச்சுதான் நம்ம எல்லாருமே செயல்படணும். பெரும் திரளா நம்ம வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒத்துழைப்பு. அப்பம் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம பூசையில காணிக்கை பவனி எப்படி கொண்டு வரப்பட்டது, அதனுடைய பேக்ரவுண்ட் இதுதான். ஆண்டவர் கேட்கிறார், அப்பம் எங்கிருந்து வாங்கலாம்? ஆம்லெட் கேட்கல, வேற பீஸா பர்கர் கேட்கல. என்ன கேட்டாரு? அப்பம் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஏன் ஆண்டவர் இந்த அப்பத்தை அல்லது திராட்சை ரசத்தை நமக்கு அடையாள முறையில் கொடுத்தாரு? ஏன் அந்த அப்பத்தில் திராட்சை ரசத்தில் நடுப்பூசியில் ஆண்டவர் தன்னுடைய ரத்தமாக தன்னுடைய உடலாக அதை மாற்றினார்? ஏன் அப்பம்? நீங்கள் நல்லா பூசையை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, காணிக்க பாட்டு நேரத்தில் அந்த பூசை நிறைவேற்றக்கூடிய அந்த சாமியார் என்ன செய்வார்? அப்பத்தை எடுத்து உயர்த்தி காண்பிப்பார், ரசத்தை எடுத்து உயர்த்தி வானத்தை நோக்கி காண்பித்து ஜெபிப்பார். அது என்ன ஜெபம் சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது, மொனமொனன்னு ஜெபிப்பார். அதில் என்ன ஜபம்? அருமையான ஒரு வார்த்தை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜபம். ஆண்டவரே, நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் தந்த இந்த அப்பத்தை இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இது உம்முடைய இரத்தமாக உடலாக மாறட்டும்னு சொல்லி ஜெபிப்பார். 2 வார்த்தை நம்முடைய சிந்தனைக்கு அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார், நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, நற்கருணை இது வெந்நீர் அப்பத்தில் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். இது பீடத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இது என்னவா இருந்துச்சு? சாதாரண அப்பம். அது அடையாளம் என்ன? நிலத்தின் விளைவு, மனுஷனுடைய உழைப்பு. அப்ப இந்த பீடத்திற்கு நாம எதை கொண்டு வரணும்னா அப்பத்தை கொண்டு வரணும். அந்த அப்பம் எதை அடையாளப்படுத்தணும்னு சொன்னா, நிலத்திலிருந்து வந்த விளைச்சலை, உன்னுடைய உழைப்பை அதை அடையாளப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீ ஆலயத்திற்கு வரும்போது நீ உன்னையே அப்பமா கொடு. நீ மெழுகுதிரி கொடுக்கிறது இல்ல, உண்டியல்ல காசு போடுறது இல்லை, அதெல்லாம் வேணும் தான். திருச்சபையின் வளர்ச்சிக்கு அது கட்டாயம் வேண்டும். நிலத்தின் விளைச்சலை கொண்டு வந்து கொடுக்கிறது, கால்நடைகளை கொடுப்பது, பங்குக்கு தேவையான நன்கொடைகளை கொடுப்பது நிச்சயம் அவசியம். ஆனால் உன்னையே நீ அப்பமா கொடு, உன் உழைப்பை நீ கொடு. உன் உழைப்பினால் விளைய வேண்டிய காரியங்களை, விளைச்சலை உன் பிள்ளைங்க, அதான் விளைச்சல். நீ உழைக்கிறதுனால, உன் பிள்ளைங்களுக்காக பாடுபட்டு உழைக்கிறதுனால அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிற இல்லையா, அது விளைச்சல். அப்போ அந்த நிலத்தின் விளைச்சல் என் உழைப்பு, அதை நான் கொடுக்குற ஆண்டவரே. இது வேற எங்கேயும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. நீ பெந்தகோஸ்தேக்காரங்கிட்ட போனால் லட்சமாக நீ நன்கொடை கொடுக்கலாம், ஆனால் நீ உன்னுடைய உழைப்பின் பலனை நீ கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அது நன்கொடையாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த திருப்பலியில் நீ கொடுக்கக்கூடிய உன்னையே நீ அப்பமா கொடுக்கிற இல்லையா, அல்லது அடையாள முறையில் நீ கொடுக்கிற அந்த காரியம் என்னவாக மாறுகிறது? இயேசுவின் உடலாக மாறுகிறது. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் உடலாய் இரத்தமாய் அது மாறுகிறது. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும். உழைக்கிறீங்க, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டு உழைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் கேட்கிறார், இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தன் சீடரிடத்தில், திருத்தூதரிடத்தில் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. அன்பிற்குரியவர்களை, நிறைய 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 துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியில் இந்த இயேசுவை நோக்கி நாம் சென்றால் அவர் என்ன தெரியுமா செய்வார்? ஒன்று பதிலை கொடுப்பார், இல்லைன்னா பதிலை கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒன்று நமக்கு பதில் கொடுப்பார், இல்லைன்னா பதில் கொடுக்க மாட்டார். பதில் கொடுத்துட்டார் அப்படின்னா நம்ம ஆஹா ஓ ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சாருன்னு சொல்லி சாட்சி சொல்கிறோம். பதில் கொடுக்கல அப்படின்னா ஆண்டவருக்கு காது இல்லை கண்ணு இல்லைன்னு சொல்லி புலம்புறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இந்த பிலிப்பினிடத்தில் இந்த கேள்வி கேட்கிறார் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? தன்னுடைய சீடனை, திருத்தூதனை அவர் பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கும்படியாக சிந்திக்க வைக்கிறார். அவர் கண்டிப்பாக அவரால் அந்த அற்புதம் செய்ய முடியும், ஆனாலும் சோதிப்பதற்காக சீடர்களை சிந்திக்க வைக்கிறார். பாருங்க, மாற்று பாதை என்ன? Think about it. There is an alternative way for every problem. எல்லா பிரச்சனைக்கும் there is an alternative way. உன் வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் 99 கதவுகளை திறந்துவிட ஆண்டவர் இருக்கிறார். நீ இந்த நற்கருணை பிரசன்னத்தில் உட்கார்ந்து யோசி, உன் ஆண்டவர் சிந்திக்க வைப்பாரு. உனக்கு பதிலை கொடுத்துட்டாருன்னா நீ அற்புதம் அதிசயம்னு சொல்லி என்ன ஆண்டவராகி என்னை நீ போற்றுற, புகழுகிற, சாட்சி சொல்ற. உனக்கு நான் பதில் கொடுக்கல அப்படின்னா ஏன் முடங்கி போற? ஒன்றை மனதில் வைத்துக்கொள், உன் ஜெபத்தை நான் கேட்காமல் இல்லை, மாறாக உன் பிரச்சனைக்கு உன்னையே நான் பயன்படுத்தி உன்னையே சிந்திக்க வச்சு உனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து வாழ்க்கை அனுபவங்களை கொடுத்து உனக்கு மாற்று பாதையை நீயே திறந்து விடும்படியாக நான் உனக்கு ஆற்றலை பொழிகிறேன். சிந்திக்க வைப்பாருங்க ஆண்டவர்.
பெஸ்ட் கவுன்சிலர் யாரு? இப்போ நிறைய ஆற்றுப்படுத்துதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? நிறைய சைக்காலஜி படித்தவங்கெல்லாம் ஆற்றுப்படுத்துகிற. அப்போ பெஸ்ட் கவுன்சிலர் யார் அப்படின்னா, ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கவுன்சிலர் யார் அப்படின்னா, ஒன் who listens. நல்ல பிரச்சனைன்னு வந்துட்டா உட்காந்து கேட்கறது தான் பெஸ்ட்டு கவுன்சிலர். நல்ல லிசனர் தான் பெஸ்ட் கவுன்சிலர். ரெண்டாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கு, என்ன தெரியுமா? பிரச்சனையை சொல்லி அமைதி ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில் இந்த கவுன்சிலர் கேட்கணும், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்லம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்களையே சிந்திக்க வைத்து அவர்களையே செயல்பட வைக்கிறவர் தான் சிறந்த ஒரு கவுன்சிலர். பிரைஸ் தி லார்ட். நம் அனைவருக்கும் பெரிய ஒரு ஆலோசகர் இந்த இயேசுதான். நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருக்கிறவர் இல்லை, மாறாக பிலிப்பை போல அந்திரேயாவை போல நம்மை சிந்திக்க வைப்பவர். பிரச்சனைகளுக்கு தீர்வை நமக்கு நாமே தேடிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஆற்றலை பொழிகிறவர். வாசிக்க கேட்போம். 6வது அதிகாரம் தாம் செய்ய போவதை 7வது வாசிங்க. 6:6. தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் பிலிப்பை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பிலிப்பை சோதிப்பதற்காக. இயேசுவை தான் நிறைய பேர் சோதிச்சாங்க, ஆனால் இயேசு தன்னுடைய சீடரை சோதிக்கிறார். ஆண்டவரை சோதனைக்கு உட்படுத்தாதையும்னு நம்ம கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை நம்முடைய லிமிட்டேஷனுக்கும் மேலே, நம்முடைய லிமிட்டுக்கு மேலே அவர் சோதிப்பது இல்லை என்பதையும் மறைநூல் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய சக்திக்கும் மேலாக நம்மை சோதிப்பவர் அல்ல. இங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய பெரியவங்க இருக்கிறீங்க, என்னால் பார்க்க முடியுது. கல்யாணம் ஆகி 5, 10, 15, 20, 25 ஆண்டுகளும் ஆகிற தம்பதிகளா அல்லது தனியா, கணவனா மனைவியா, தனித்தனியாவோ ஜோடியோடவோ நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு உங்கள் கஷ்டத்தை அவரை பார்த்து உங்களுக்கு பதில் கொடுக்கவே இல்லையா? பதில் கொடுத்தாரு. அந்தந்த காலகட்டத்திலையும் நீங்கள் வேதனையும் வலியும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டுகளை கடந்துட்டீங்களே. உங்கள் பிள்ளைகளை கரை சேர்க்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிஞ்சாரு. 4 பேர் கஷ்ட நஷ்டத்தில் வந்து உங்ககிட்ட ஆறுதல்னு வரும்பொழுது நீங்கள் அவர்களை தேற்றக்கூடிய, ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசகர்களா ஆண்டவர் உங்களை நியமிச்சிருக்கிறாரு. உன் சொந்த பிள்ளை தவறான பாதையில் போகும்போதும், இருள் நிறைந்த வாழ்க்கையில் பயணிக்கும் போதும் அனுபவிச்ச நீங்க, அனுபவத்தில் டாக்டரேட் முடிச்சிருக்கிற நீங்க அந்த பிள்ளைகளை வழி நடத்த முடியுது. அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் உங்களை சிந்திக்க வைத்திருக்கிறார். வாழ்க்கை அனுபவத்தை கொடுத்து அவர் உங்களை சிந்திக்க வைத்து ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 5:10 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:10. எல்லா அருளும் நிறைந்த கடவுள், எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அழைச்சவங்களாம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவ்வளவுதான், சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு திடீர்னு சிஎம் வந்து ஃபோன் பண்ணி, அம்மா உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா சாங்ஷன் ஆயிருக்குதுமா, காரணத்தெல்லாம் கேட்காத, சும்மா நான் கொடுக்குறேன் வா அப்படின்னா, அட குளிக்கலன்னா கூட பரவாயில்ல, பல்லு வளர்க்கலன்னா கூட பரவாயில்ல, உடனடியாக அவருடைய அழைப்புக்கு ஓடிடுவீங்க. எல்லாருக்கும் மேலான ஒரு தலைவர் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்ப அவருடைய அழைப்பு, அவர் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனா அந்த அழைப்புல ஆண்டவர் நம்மை சிந்திக்க வைக்கிறார் என்றதும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, பாருங்க, சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆண்டவர் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எப்படி கொடுக்கிறார் பாத்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் சீர்படுத்துவார். ஒரு சிலதை சீர்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில சீர் இல்லாத காரியங்கள் எல்லாம் அவர் சீர்படுத்துவார். ஒரு சிலதை உறுதிப்படுத்துவார். உறுதியே இல்லாதவங்களை உறுதிப்படுத்துவார். வலுவில்லாதவங்களை வலுப்படுத்துவார். கடைசியா நிலைநிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்மள ஆண்டவர் நிலை குலைய விட மாட்டார்.
நிலைநிறுத்துவார் எல்லாருக்கும் முன்னாடியும். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இங்கே சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது அங்கே பாருங்கப்பா, அவனுக்கெல்லாம் கூட கஷ்டம்தான் வாழ்க்கையில். ஒரு சிலர் இங்கே இருக்கிறாங்க, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் கோயிங் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ஒரு சிலர் இருக்கிறீங்க, அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த தம்பி ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா, போடி அவனை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவான். தனியாக இப்போ கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டான், அப்படியே முழிப்பான். தனியாக கூப்பிட்டு அவனை ஃப்ரெண்ட் ஆக்கணும். முதல்ல சாமியார் நான் போய் அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு, டே உன் வாழ்க்கையில் என்னடா கஷ்டம் சொல்கிறான் அப்படின்னா அழ ஆரம்பிப்பான். அவங்க அம்மா கிட்ட இருந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து அவன் அனுபவிக்கிறது என்ன கஷ்டமோ நமக்கு தெரியாது. அவன் வாழ்க்கையில் வேதனை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வேதனை இருக்கு, வலி இருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மை நிலை குலைய விடமாட்டார். அவர் நம்மை சீர்படுத்துவார், அவர் நம்மை வலுப்படுத்துவார், அவர் நம்மை உறுதிப்படுத்துவார். பொறுமையோட சோதனைகளை நாம் ஏற்றுக்கொண்டால் மன உறுதி உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு பவுலடியார் சொல்றார். பொறுமையோட சோதனைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மன உறுதி உண்டாகும். அது நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இனியும் அனுபவிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால என் வாழ்க்கையில உறுதி இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையில வலுவிழந்து போயிருக்கிறேன், நான் நில குலைஞ்சு போயிருக்கிறேன் நம்ம சொல்லக்கூடாது. வலுவின்மையில் என் வல்லமை விளங்கும். வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ எனக்கு ஆற்றல் உண்டு. உயர்வோ தாழ்வோ எல்லா நிலையிலும் நான் வாழ்வதற்கு பயிற்சி பெற்றிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆண்டவர் கொடுக்கிற அந்த பயிற்சி, ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆற்றல்.